நாம் இன்னைக்கு படிக்கிற இந்த தரிசனம் 4வது தரிசனம். இந்த தரிசனத்தை குறித்து நாம் படிக்கும்போது பழுத்த பழக்கூடையின் தரிசனம் என்று விளங்கிக் கொள்ள முடியும். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது, ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும்போது பழுத்த பழக்கூடையின் தரிசனத்தை அவன் காண்கிறான். படியுங்கள். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர் ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்று அவன் சொன்னான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த தரிசனங்கள் நியாய தீர்ப்பின் தரிசனங்களை தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது, இனி நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன். நாம் தொடக்கத்தில் படித்தபடி கர்த்தர் காண்பித்த 5 தரிசனங்களும் நியாய தீர்ப்பின் தரிசனம் தான். ஆனால் ஆண்டவருடைய மனதை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, பழுத்த பழக்கூடை, பழுத்த பழம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? இதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. பழுத்த பழக்கூடை அல்லது பழுத்த பழங்கள் என்றால் இதன் அர்த்தம் என்ன? இதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்றாவது, பாவத்தின் பூரணம். இங்கே இந்த ஜனங்களை பொறுத்த வரையில் இவர்கள் பாவத்தில் பூரணப்பட்டார்கள். நான் இனி மன்னிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றால் இவர்கள் பாவத்தில் பூரணமடைந்திருக்கிறார்கள். பழுத்த பழம் என்றால் முதலாவது அர்த்தம் பாவத்தின் பூரணத்தை காண்பிக்கிறது. 2வது ஒரு அர்த்தம் இருக்கிறது, கிறிஸ்துவின் பூரணத்தை காண்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஜீவியம், ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து அவன் மரிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்நாட்களில் 2 விதங்களில் பூரணப்படலாம். ஒன்று, பாவத்தில் பூரணப்படலாம். 2வது, கிறிஸ்துவிலும் பூரணப்படலாம். அது அவனுடைய தனிப்பட்ட சாய்ஸ், அவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் இந்த வேத பாடத்தில் எதிலே பூரணமாகுகிறீர்கள் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாவத்தில் பூரணமாகி கொண்டிருக்கிறீர்களா? இல்லையே பழுத்த பழங்கள் ஆகிய அந்த கிறிஸ்துவின் பூரணத்தால் நீங்கள் பூரணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? எதிலே பூரணமாகுகிறீர்கள் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளும்படியாக சில வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறேன். பாவத்தில் பூரணப்படுவதை பற்றி நாம் ஆழமாய் அறிய வேண்டியதில்லை. நாம் கிறிஸ்துவின் பூரணத்தை தான் அறிய வேண்டும். கிறிஸ்துவில் நான் பூரணமடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் அறிய வேண்டும். பாவத்தின் பூரணத்தை குறித்து நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆமோஸ் காணும்போது பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை கண்டான். அதாவது இந்த பழங்கள் அந்த கூடையில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த கூடை என்றால் என்ன? அந்த கூடை என்பது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. பழுத்த பழங்கள் என்றால் என்ன? அந்த பழுத்த பழங்கள் என்பது தேவனுடைய சபையில் இருக்கிற விசுவாச மக்களை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிப்பீர்களானால் இஸ்ரவேல் தேசம் கூடையாகவும் இஸ்ரவேலிலே வாழ்ந்த அந்த ஜனங்கள் அந்த கூடைக்குள் இருந்த பழங்களாகவும் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நாட்களில் இன்றைக்கு இந்த கூடை என்பது
தேவனுடைய சபை. அந்த கூடைக்குள் இருக்கிற பழங்கள் என்பது தேவனுடைய சபைக்குள் வந்து வசனத்தை கேட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருகிற ஜனங்களை காண்பிக்கிறது. இந்த பழங்கள் கூடைக்குள் இருந்தது, கூடைக்குள் வைக்கப்பட்டிருந்தன. அதாவது தேவனுடைய சபையில் தேவனுடைய ஜனங்கள், அந்த அந்த தரிசனத்தின் சரியான அர்த்தம், தேவனுடைய சபைக்குள் இருந்த தேவனுடைய ஜனங்கள் தீமையான காரியத்தில் பூரணமடைந்தார்கள் என்று இந்த வசனத்துக்கு அர்த்தமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். நம்முடைய ஜீவியம் தீமையில் பூரணமடையக்கூடாது. நாம் கிறிஸ்துவில் பூரணமடைய வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அவருடைய வருகையிலே நற்பலனாக, முதற் பலனாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்கள் நற்பலன்கள் என்றும் முதல் பலன்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நாம் தான் இந்த கனிகள். நாம் ஒவ்வொருவரும் பழுத்த பழங்கள் ஆக வேண்டும். நாம் கனிகளாக மாற வேண்டுமானால் வேதத்தை துருவி ஆராயும் போது வேத புத்தகத்தில் 4 விதமான கனிகளை குறித்து படிக்க முடியும். நாம் பழுத்த பழங்களாய் மாற வேண்டுமானால், நாம் பழுத்த பழமாக கனிகளாக மாற வேண்டுமானால் வேதத்தில் 4 விதமான ஆவிக்குரிய கனிகளை நாம் வாசிக்க முடியும். அந்த 4 விதமான கனிகளின் அனுபவமும் நமக்குள் வந்தால்தான் அவருடைய வருகையில விலையேற பெற்ற பலன்களாக நாம் காணப்படுவோம். பரவாயில்லை சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த 4 விதமான இந்த ஆவிக்குரிய கனிகளின் அனுபவமும் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட்டால்தான் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நாம் அடைய முடியும். அந்த கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நாம் அடைந்தால்தான் அவருடைய வருகையிலே விலையேறப்பட்ட பலன்களாக, விலையேறப்பட்டவர்களாக ஆண்டவராகிய இயேசுவர் மத்திய ஆகாயத்தில் முகமுகமாய் சந்திக்கிற அந்த பாக்கியத்தை நாம் அடைய முடியும். இப்படி 4 விதமான கனிகளை குறித்த வேதத்தில் படிக்கும்போது, ஒன்றாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது ஆவியின் கனி என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது நீதியின் கனிகள் என்று வேதம் சொல்கிறது. நான்காவதாக உதடுகளின் கனிகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த 4 வித கனிகளின் அனுபவம் உடையவர்கள் தான் அவருடைய வருகையில் முதற் பலன்கள் அல்லது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், விலையேறப்பட்ட கனிகளாக அவர்கள் காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை வசனங்கள் மூலமாக நாம் படிக்க போகிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம், ஒரு நபர் வாசிக்க கேட்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து இங்கே நாம் படிக்க முடியும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வந்த யோவான் ஸ்நானகன் அங்கே மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று எச்சரிக்கிறார். கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். யோவானை குறித்து படிக்கும் போது இவருடைய ஊழியத்தின் காலங்கள் வெறும் 6 மாதங்கள் தான். 6 மாதங்கள் தான் இந்த பூமியில இந்த யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தார். 6 மாத ஊழியத்துக்காக அவர் அநேக வருடங்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். 6 மாதம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக அநேக வருடங்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட ஒரு நீதிமானாய் காணப்பட்டார். நாம் கூட
ஒரு சிறிய ஊழியம் செய்யக்கூட அதற்காக பல மாதங்கள் பயிற்சி அல்லது ஒரு ஆயத்தம் நமக்கு வேண்டும். ஒரு நபரிடம் சுவிசேஷம் சொல்லக்கூட அதற்காக பல மணி நேரங்கள் நீ உன்னை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஒரு கட்டுரை எழுதக்கூட உலகத்துல சாதாரண ஒரு கட்டுரை எழுதக்கூட ஒரு ஆயத்தப்பட்டு அந்த கட்டுரையை அவர்கள் எழுதுகிறார்கள். அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆகவே கர்த்தருடைய ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சிக்கிறவர்கள், ஒரு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு ஆயத்தம் உள்ள ஜனமாய் காணப்படும் போதுதான் நீங்கள் சொல்லுகிற வசனங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். நம்முடைய ஊழியத்துக்கு முன்னே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறும் 6 மாதங்கள் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், வெறும் 6 மாதம், 6 மாதங்கள் தான் அவனுடைய ஊழியம். 6 மாத ஊழியத்துக்காக வனாந்தரத்திலே அநேக வருடங்கள் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அவன் தான் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கணும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம், நீங்கள் மனம் திரும்பினது உண்டானால் அதற்கேற்ற கிரியைகள் தான் கனிகள், அதற்கேற்ற செயல்கள் தான் கனிகள். மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அதற்கு ஒரு கிரியை இருக்கிறது, அதற்கு ஒரு செயல்கள் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தில் 3 விதமான ஜனங்கள் வந்தார்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் எதுவென்று அவர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு தெரியவில்லை. லூகாஸ் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. முதலாவது பொது ஜனங்கள் வந்தார்கள். அவர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பொது ஜனங்கள் அவருடைய ஊழியத்தில் வந்தாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிகள் பார்க்கலாம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, யோவான் ஸ்நானனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் சொன்ன பிரதியுத்தரம் மறு வார்த்தை, 2 அங்கிகளை உடையவன், இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அவனுக்குள்ள சில இரக்க சுபாவங்கள் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய பிள்ளையாய் மாறுபடி தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது அவனுக்குள்ள சில இரக்க சுபாவங்கள் உண்டாகிறது. அதைத்தான் இந்த வேத பகுதியில் அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் 2 அங்கிகள் இருந்தால் இல்லாதவனுக்கு நீ கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு நீ ஆகாரத்தை கொடு. இரக்கமுள்ள சுபாவங்களை காண்பிக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் என்ன? இரக்கமுள்ள சுபாவங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா? என்னை பாருங்க, யார் முடிஞ்சிருக்காரு? இரக்க சுபாவங்கள் உனக்கு இருக்குதா? இரக்க மனது உனக்கு இருக்குதா? மற்றவர்களுக்காக இறங்கணும் அப்படிங்கிற அனுபவம் இருக்குதா? இதுதான் மனம் திரும்புதலின் அடையாளம். நான் ஏன் அவர்களுக்கு இறங்க வேண்டும்? நான் ஏன் அவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்? நான் ஏன் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்றால் என்ன? ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லையே என்று கேட்கும்போது அவன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறான், உன்னிடத்தில் 2 அங்கிகள் இருந்தால் இல்லாதவனுக்கு கொடு, ஆதாரம் இல்லாதவனுக்கும் நீ அப்படியே கொடு என்று அங்கே அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கட்டளை நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், தேவபக்தி உள்ள ஜனங்கள் இதை எழுத்துக்குரிய ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
வஸ்திரம் என்றால் நல்ல ஜீவியம் இல்லாத ஜனங்களுக்கு வஸ்திரம் என்றால் ஜீவியத்தை குறிக்கிறது. நல்ல ஜீவிக்க முடியாத ஜனங்களுக்கு அந்த ஜீவியத்துக்கு ஏற்ற அவர்கள் ஜீவிக்கக்கூடிய ஏற்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர்கள் நம்மை போல மாறணும். அவர்கள் ரட்சிப்படையணும். அங்கி என்றால் உடனே ஒரு வஸ்திரத்தை எடுத்துக் கொடுப்பது எளிது. உடனே ஒரு சேலையை எடுத்து கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. கொடுக்க வேண்டாம். நாங்கள் வஸ்திரம் என்பது ஜீவியத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆகாரம் என்பது வசனத்தை காண்பிக்கிறது. உள்ளத்தில் வசனங்கள் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறதா? இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடு. வசனம் இல்லாத ஜனத்துக்கு வசனத்தை கொடு. அதான் ஆகாரம். வசனம் தான் நித்திய ஆகாரம். வசனம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு பலனை தருகிறது. ஆகவே வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தையும் ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. சதமரலை சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூட்டத்தார் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு கூட்டம் ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆயக்காரர் என்று அழைக்கப்படுவது வரி வசூலிக்கிறவர்கள், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஆயக்காரர் என்றால் யார்? வரி வசூலிக்கிறவர்கள். அதை தான் அவன் சொல்கிறான், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு மேலாக நீங்கள் ஒன்றையும் வாங்கக்கூடாது. இதன் அர்த்தம் கைக்கூலி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அநீதியாக 5 பைசா கூட வாங்கக்கூடாது, அநீதியான வருமானம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது. மனம் திரும்புதல் கேட்ட கனி என்றால் என்ன? நீ உழைக்காத, நீ பாடுபடாத, நீ சம்பாதிக்காத, எந்த பொருளும் அநியாயமாய் வரக்கூடாது. இங்கே இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவன் சொல்றான், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு மேலாக ஒன்றே என்ன செய்யக்கூடாது? வாங்காதிருங்கள். அதிகாரிகளே, அதிகார வர்க்கமே, இல்லையே உங்களுக்குள்ள அதிகாரம் கூட இல்லாமல் இருக்கலாம். அடுத்தவர்களுடைய பணத்தை, அடுத்தவர்களுடைய பொருளை, அடுத்தவர்களுடைய காரியத்தை நமக்காக்கிக் கொள்வது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அதை நீங்கள் கொடுங்கள். 5 பைசா கூட அநீதியான வருமானம் உங்க வீட்டுக்கு, என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பணமும் எல்லா பொருளும் கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தர் எனக்கு தந்தது என்கிற சாட்சி உள்ள பொருட்களாக, பணமாக உன் வீட்டில், என் வீட்டில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல, இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களுக்கு இந்த வசனத்தை நான் வைக்கிறேன். உங்கள் வீடுகளில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை சிலர் திருடி வைப்பாங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு உரியதை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாட்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சமயங்களை கர்த்தருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் திருடர்கள், நீங்கள் கொள்ளைக்காரர்கள். வசனங்களை கேட்கிற உங்களுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறேன். லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல, அநியாயமாய் சம்பாதிப்பது மட்டுமல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் உங்களுக்கு என்று அபகரிக்க கூடாது. கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று செய்ய வேண்டிய நேரங்களை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது.
தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பேன் என்று பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் அந்த நேரங்களை சரியாக செலவு செய்திருக்க வேண்டும். சாயங்கால ஜபத்துக்கு வரணும், காலை ஜபங்களை கட்டி எழுப்பணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் உத்தரவாதம் பண்ணணும். அப்படி நீங்கள் செய்தால்தான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறீர்கள். உடனே சொல்லலாமா? மூன்றாவது ஒரு கூட்டத்தார் வந்து அவனத்தில் வந்து கேட்டார்கள். போர்ச்சேவகர்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் கவனிங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கலாம். நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள். இடுக்கண் என்றால் நீங்கள் ஒருவனையும் துன்புறுத்தாமல். போர் செவல்கள் யோவானுடைய காலத்துல போர் செவல்கள் இருந்தாங்க. இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதிகார வர்க்கம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவனையும் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, பொய்யாய் குற்றம் சாட்டக்கூடாது, உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் மட்டும் உனக்கு போதும்னு நினைச்சுக்க, எவனுக்கும் துன்புறுத்தல் கொடுக்கக்கூடாது, பொய்யாய் குற்றங்களை சாட்டக்கூடாது. மட்டுமல்ல, எந்த மந்திரிக்கும், எந்த அதிகாரிக்கும், எந்த அரசு வேலைகள் செய்கிறவர்கள் யாருக்கும் ஒரு மனிதனை துன்புறுத்தக்கூடாது, இடுக்கண் செய்யக்கூடாது, பொய்யாய் குற்றம் சாட்டக்கூடாது. இல்லை என்றால் சர்வலோக நியாயாதிபதி ஒரு நாள் நியாயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறார். குற்றம் உள்ளவர், குற்றமற்றவர் யார் என்றவர் அறிகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில சம்பவித்திருக்கணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் என்றால் என்ன என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில மெண்டாலியோ என்று அழைக்கப்படுகிறது. மெண்டாலியோ என்றால் பாவத்துக்கு விரோதமாக நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வது. பாவத்துக்கு விரோதமாக நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வது. டாக்டர் ஸ்மித் என்கிற ஒரு வேத பண்டிதர், இவருடைய விளக்கம், மனம் திரும்புதல் என்றால் என்ன? அபவுட் டைம், போகிற வழியை நிறுத்திவிட்டு திரும்பி வருவதை மனம் திரும்புதல் என்று அழைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? பாவம் செய்கிற மனுஷன் பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பணும், தீமை செய்கிற மனுஷன் நன்மை செய்யணும், திரும்பணும். நரகம் செய்கிற மனுஷன் பரலோகத்துக்கு நேராக திரும்பணும். இதுதான் இதன் அர்த்தம். டாக்டர் ஸ்மித் கொடுக்கிற விளக்கம் இப்படி பலர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனம் திரும்புதலுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டுமானால் அவர் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், அங்கே யூதருக்கு போதகனான ஒரு ஞானி இருந்தான். அவனுடைய பெயர் நிக்கோதேமு. அவனிடத்துல இயேசு சொன்ன மனம் திரும்புதல், நீ மறுபடியும் பிறக்கணும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? நீ மறுபிறப்பு அடையணும், பாவத்துக்கு மறிக்கணும், மறுபடியும் புதிய மனிதனாய் பிறக்கணும். மனம் திரும்புதலை குறித்து அவர் மறுபிறப்பு என்று சொன்னார். மறுபடியும் பிறக்கணும், நீ புதிதாய் மாறணும், புதிய மனுஷனாய் மாறணும். அப்படியானா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில மறுபிறப்பின் அனுபவம் இருக்கிறதா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டதா? எல்லாம் புதிதாய் மாறிவிட்டதா? புதிதாய் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் புதிதாய் பிறந்தால் மட்டுமே, அந்த மறுபிறப்பை அடைந்தால் மட்டுமே, இந்த வசனத்தின்படி ஜீவித்தால் மட்டுமே அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியும். மறுபிறப்பு ஒவ்வொரு மனுஷனும் அடைய வேண்டும். ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத எந்த பாவியையும் ஆண்டவராகிய தேவன் நியாயத்தீர்ப்பார். பாவத்தை பரிபூர்ணம் அடைந்த எந்த மனுஷனையும் ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. ஆகவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மறுபிறப்பின் அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாகும். மறுபடியும் பிரபாவித்தால் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிரபாவித்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான்.
தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படியா? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யங்களை இரண்டாய் பிரிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய சபையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய சபை பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? இனி நாம் அடைய போகிறோமே, அதுதான் பரலோக ராஜ்யம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கணும்னா நீ முதலாவது மறுபடியும் என்ன செய்யணும்? சபைக்குள்ள வரணும்னாலே மறுபிறப்பு அடையணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படணும்னாலே மறுபிறப்பின் அனுபவம் வேண்டும். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது காண மாட்டான் அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு குறிப்பிட்ட அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யம் என்பது இனி நாம் அடைய போகிற ராஜ்யம், நித்திய ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு குறிப்பிட்ட தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற தேவ சபையை காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தேவன் ஆளுகை செய்கிறார். நான் அவர்களுக்குள் உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று சொன்ன தேவன் எங்கே பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அந்த சபை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே கர்த்தருடைய வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது வசனம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மறுபடியும் பிறக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தினால் பிறக்கணும். வசனத்தினால் பிறக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளினால் பிறக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது. தேவ வசனம், தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை மறுரூபமாக்குகிறது, மறுபிறப்படைய செய்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். இருதயம் மாறுகிறது. வசனம் கேட்கும் போது கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறுகிறது வசனங்களை கேட்கும் போது. உதாரணமாக தமிழகத்தை சேர்ந்த பால் கடம்பவனம் என்பவருடைய ஒரு சாட்சி. விக்கிரக ஆராதனைகளில் திளைத்தவராய் காணப்பட்டார். தன் சரீரம் முழுவதும் உத்திராட்சை கொட்டையோட விக்கிரக ஆராதனை வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மனிதன். சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை இழந்தார். சமாதானமற்றவராய் காணப்பட்டார். வாழ்க்கை கசந்தது. மறிக்க வேண்டும் என்று எண்ணினார். செத்து போக வேண்டும், இனி உயிரோடு இருக்கக்கூடாது என்கிற முடிவு எடுத்தார். வாழ்க்கை கசந்தார். விக்கிரக ஆராதனைகளில் அவருக்கு சமாதானம் இல்லை, அவருக்கு நிம்மதி இல்லை. அவருடைய அந்த இருதயம் எல்லாம் சமாதானமற்றதாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக ஒரு சபையின் அந்த அருகில் போய் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்கும்படியாக அவர் வாழ்ந்த நாட்களிலே ஓலை கொட்டகையில ஒரு சபை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த சபை ஆராதனையில என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அவர் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கே ஜனங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஆராதித்துக் கொண்டு முடிந்த வேளையில போதகர் எழுப்பி பிரசங்கம் பண்ணுவதற்காக வசனத்தை எடுத்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து அவர் பிரசங்கம் பண்ணினார். ஆதியாகமம் 24:31 சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளியே நிற்பானே என்கிற கர்த்தருடைய வார்த்தையை அவர் எடுத்து பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை பால் கடம்பவனம் காதுகளில் துணித்து அவர் வெளியே நின்று கொண்டிருந்த மனிதன் உத்திராட்ச கோட்டையோட சபை ஆராதனைக்குள் பிரவேசித்து அங்கே அவருக்கு மாட்டியிருந்த அந்த மாலைகளை எல்லாம் கலட்டி தூக்கி எறிந்தார். கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை தொட்டது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், ஏன் வெளியே நிற்பானே. வசனங்கள் ஒரு மனுஷனை பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம் முதலாவது படித்தோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று படித்தோம். இரண்டாவதாக ஆவியின் கனி. நாம் பழுத்த பழமாக வேண்டுமானால் சபை என்பது
கூடை என்று சொன்னேன். அந்த கூடைக்குள் இருக்கிற நீங்கள் பழுத்த பழமாய் மாற வேண்டுமானால் முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உள்ள ஜீவன் உங்களுக்கு வேண்டும். இரண்டாவதாக இந்த கிறிஸ்துவின் பூரணம் நாம் பழுத்த பழமாக வேண்டுமானால் அதுதான் கிறிஸ்துவின் பூரணம், அதுதான் வழி. ஆவியின் கனி என்றால் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நமக்கு உண்டாகிற ஒரு சுபாவங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படியுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். நற்குணங்களை உண்டாக்குகிறது. ஆவியின் கனி சுபாவங்களை மாற்றுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நமக்குள்ளே உண்டாகுகிற சுபாவங்களை காண்பிக்கிறது. இதுதான் ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்துல பரிசுத்தாவி என்றால் என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. நான் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல பெயர் கிறிஸ்தவ சபைகள்லாம் சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படித்த காலத்துல எல்லாம் கத்தோலிக்க மதத்தில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, மற்றும் மாதிரி பெயர் கிறிஸ்தவ சபை சிஎஸ்ஐ சபையில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, இன்னும் பெந்தேகோஸ்தேக்காரன் வந்துட்டான், அல்லேலியா கூட்டத்துக்காரன் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலியா என்றால் வெறுத்தார்கள், பெந்தேகோஸ்தே என்றால் வெறுத்தார்கள். அப்படி பரியாசம் பண்ணுவார்கள். ஸ்கூல்ல கூட பரியாசம் பண்ணுவாங்க, என்ன பெந்தேகோஸ்தேக்காரன் வந்துட்டான், அல்லேலியா கூட்டத்துக்காரன் வந்துட்டான். இப்படி பற்பல பாசைகளை பேசுவதை அவர்கள் ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களே, பற்பல பாசை பரிசுத்தாவியின் வரம், பரிசுத்தாவியின் வரம் நாம் பெறும்போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. மனம் திரும்பும் போது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக? ஒரு மனுஷனுடைய சுபாவங்களை மாற்றி அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சுபாவங்களை உருவாக்கும்படியாக இந்த ஆவியானவரை தேவன் பூமிக்கு அனுப்பி தந்தார். ஒரு மனுஷனுடைய ஜீவியம் ஒரு கம்பெனி போல, ஒரு தொழிற்சாலை போல, ஒரு ஃபேக்டரி போல, பல ப்ரொடக்ஷன்கள் நடப்பது போல, அதுபோல பல சுபாவம் உள்ள மனுஷன், பல எண்ணங்கள் உள்ள மனுஷன், இவனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வந்து கிறிஸ்துவின் சுபாவங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவோ தீய சுபாவங்கள் இருக்கின்றன. வெளியே பார்த்தால் மிகவும் அருமையாக இருப்பான், நல்ல டிப்டாப்பா இருப்பான், நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், நல்ல கை கட்டி இருப்பான், நல்ல கோட் ஷர்ட் போட்டிருப்பான், நல்ல அதிகாரத்தில் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத சுபாவங்கள், தீய சுபாவங்கள், அவன் வெளியே அழகாயிருப்பான், அவனுக்குள்ளே சில பொல்லாத சுபாவங்கள் அவனை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். சில எண்ணங்கள், அந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் எந்த ஜாதியானாலும் எந்த பாசைக்காரனானாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு வித்தியாசமே இல்லை. மாம்சமானை அவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவங்க ஆவி இன்றைக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குகிறது. யார் வேண்டிக் கொள்கிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குகிறது. இதற்காக தீய சுபாவங்களை எல்லாம் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவின் கனி. ஹல்லேலூயா. தீய குணங்களை மாற்றி நற்குணம் உள்ளவர்களாய் சிருஷ்டிப்பதற்காக. ஆவியின் கனி நற்குணங்களை உண்டாக்குகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற தீய சுபாவங்களை மாற்றுகிறது, தீய பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது, தீய கிரியைகளை மாற்றுகிறது, தீய சிந்தைகளை மாற்றுகிறது, பொல்லாத எண்ணங்களை உங்களை விட்டு அகற்றுகிறது. ஆவியானவர் இதை செய்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. யாருக்கு? மாம்சமான எல்லா மனுஷர்களும். அல்லேலூயா. பெரியவன் சிறியவன் என்று அவர் பார்ப்பதில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர் பார்ப்பதில்லை. அவருக்கு மதம் இல்லை. மதத்தை கடந்து, மொழியை கடந்து, ஜாதியை கடந்து என் ஆண்டவர் கிரியை செய்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் வாஞ்சிக்கிறார்களோ அவருக்குள் அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் உதாரணமாக பரலோக ராஜ்யத்தில் போய் இருக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே மனுஷ பாவங்களோடு அவன் பரலோக ராஜ்யத்தில் போய் பூமியில் இருக்கிற தீய பாவங்களோடு, பூமியில் இருக்கிற கெட்ட பாவங்களோடு அவன் பரலோக ராஜ்யத்தில் போய் இருக்க முடியாது. உதாரணமாக பூமியிலே ஜீவிக்கிற ஒரு திருடனை அவன் சுபாவம் மாறாமல் அவனை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் வச்சா அவன் என்ன செய்வான்? பூமியில திருடுகிறவன், பொல்லாத சுபாவம் உடையவன், அக்கிரமக்காரன், கொலைக்காரன், அநியாயக்காரன், அவன் சுபாவம் மாறாமலே அவனை அங்கே கொண்டு போய் வைத்தால் அவன் என்ன செய்வான்? ஆகவே இந்த பூமியில் இருக்கும் போதே நம்முடைய சுபாவங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். இதுதான் ஆவியின் கனி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தீய சுபாவங்கள் மாறணும், தீய பழக்க வழக்கங்கள் மாறணும், உங்கள் வார்த்தைகள் மாறணும், உங்கள் நடக்கைகள் மாறணும், உங்கள் பேச்சுகள் மாறணும். உங்கள் பேச்சுகள் மாறினால்தான் ஆவியின் கனி உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த ஆவியானவர் வந்து அதை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கொண்டு போகும் முன்பு அவனுக்குள்ளே இருக்கிற விழுந்து போன சுபாவம் யாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவின் சுபாவத்தை அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே எவ்வளவோ சுபாவங்கள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பெரியவனாக வேண்டும் என்று எதையெல்லாமோ தந்திரமாய் கிரியை செய்கிறான். திருப்தி இல்லாத சுபாவம், பிறக்கும் போதும் அழுது கொண்டே பிறக்கிறான். வாழ்கிற நாட்கள் எல்லாம் திருப்தி இல்லாமலே வாழ்கிறான் மனுஷன். மனுஷனுடைய சுபாவத்தை பாருங்கள். பிறக்கும் போது அழுது கொண்டே பிறக்கிறான். வாழ்கிற காலம் முழுவதும் திருப்தி இல்லாமல் வாழ்கிறான். திருப்தி இல்லாத வாழ்க்கை. சாகும் போது கூட அவனுக்கு தெரியாது அவன் திருப்தி இல்லாமல் சாகிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சுபாவங்கள் மாறணும் அப்படின்னா இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா நாம் அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள் விசேஷித்த கூட்டம் வைக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் வேணும்னு சொல்லி ஸ்பெஷலா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும் கிடையாது. அவர் வருகிற வரைக்கும் நீங்க அவரை விடக்கூடாது. அல்லேலூயா. போராடி கெஞ்சணும், போராடி பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரே எனக்குள்ள வாரும், என் சுபாவம் மாறணும், என் எண்ணங்கள் மாறணும், என் சிந்தைகள் மாறணும், அதுக்கு நீங்க வரணும் ஆண்டவரே என்று கேட்டு அழுது கெஞ்சி கூத்தாடி என்ன பாடுபடுறீங்களோ அதையெல்லாம் செஞ்சு பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு கதை. ஒரு எலி ஒரு முனிவரிடம் வந்து ஒரு வரம் கேட்கிறோம். என்ன வரம்னா, நான் எங்க போனாலும் பூனைகள் எல்லாம் என்னை துரத்துது, அதனால என்னைய நீர் பூனை ஆகிடணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட வந்து இந்த எலி மன்றாடி கேட்டுச்சான். அப்போ அந்த முனிவர் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த எலிக்கு மேலே தெளிச்சு நீ பூனையா மாறு அப்படின்னு பூனையா மாற்றி அனுப்பிவிட்டார். இது பூனையா அப்படி மாறி வரும்போது நாய் அதை துரத்திட்டோம். உடனே வேகமா இந்த எலி ஓடி வந்து நேர அந்த முனிவர்கிட்ட வந்து, இப்போ நாயெல்லாம் என்னைய துரத்துது, அதனால நீர் என்னைய நாயா மாற்றி. உடனே அந்த முனிவர் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த எலி அந்த நாய் அந்த பூனைக்கு மேலே தெளிச்சு நாயா மாற்றி விட்டார். இப்போ நாயா அது வந்த உடனே காட்டில் இருக்கிற புலி அதை துரத்த ஆரம்பிச்சு. உடனே இது பயந்து ஓடி வந்து முனிவர்கிட்ட ஓடி வந்து, என்னைய புலி துரத்துது, என்னைய என்ன செய்யணும், புலியா மாற்றிடணும் அப்படின்னு கேட்டு அந்த நாய்க்கு மேலே இந்த முனிவர் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு
நீ புலியா மாறு அப்படின்னு புலியா மாட்டி விட்டாங்க. இது வரும்போதே ரோட்டில் இருக்கிற அத்தனை மிருகங்களையும் கட்டிச்சு கொதறி, எல்லா மிருகங்களையும் கட்டிச்சு கொதறி ரத்த கிளறி ஆக்கி அப்படி வரும்போது அந்த புலிக்குள்ள ஒரு சிந்தம் வந்துச்சான். அந்த முனிவரையும் கடிச்சு ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கணும், உறிஞ்சி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை நோக்கி ரத்தம் குடிக்க வேண்டும் என்று அது புறப்பட்டு போச்சான். தூரத்திலே அந்த புலி இந்த சிந்தையோடு வருகிறதை கண்ட முனிவர் அது தூரத்தில் வரும்போதே தண்ணியை வீசி நீ எலியா மாறிப்போ அப்படின்னு விட்டு அது எலியா போச்சான். நான் எதற்காக இதை சொல்லுகிறான்? இப்படித்தான் மனுஷனுடைய சுபாவம், ஆசைகள் தீரவில்லை. அவன் திருப்தி இல்லாதவனாகவே வாழ்கிறான். அவன் ஜீவிய காலம் முழுவதும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திருப்தி இல்லாத மனுஷனை, ஆசைகளில் ஜீவிக்கிற மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் எப்படிப்பட்டது? உன் சுபாவம் மாற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே அல்லாமல் வேறு யாராலும் உங்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்தில் விசேஷித்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அச்சாரம் என்று 3 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:22 பரிசுத்த ஆவியானவரை அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:5 பரிசுத்த ஆவியானவரை அச்சாரம், முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:14 பரிசுத்த ஆவியானவரை அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அச்சாரம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் படிக்கும் போது ஆனஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனஸ்ட் என்றால் அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஆனஸ்ட் என்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கருத்தாய் இருப்பது ஆனஸ்ட். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கருத்தாய் இருப்பது ஆனஸ்ட். இரண்டாவதாக, ஒரு வீடு அல்லது ஒரு பொருள், ஒரு சொத்து, அதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுப்பதை போல, உறுதிப்படுத்துவது போல, கரையம் பண்ணுவது போல, சொந்தமாக்குவது போல அர்த்தம் கொள்கிறது ஆனஸ்ட். மூன்றாவதாக, இந்த ஆனஸ்டை குறித்து படிப்பீர்களா? வரப்போகிற காரியத்தை, வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை, வரப்போகிற பரலோக மகிமையை முன்பே ருசிக்கிற அனுபவம், போர்டேஸ்ட் பண்ணுகிற அனுபவம், வரப்போகிற அனுபவத்தை முன்னே ருசிக்கும்படியாக, வரப்போகிற மகிமையை, வரப்போகிற பரலோகத்தை, நாம் அடைய போகிற தேவனுடைய ராஜ்யத்தை, நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த 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 பரலோக ராஜ்யத்தை முன்னமே ருசி பார்க்கிற அனுபவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் இந்த ஆவியானவர். ஆகவே இந்த பூமியில் இருக்கும் போதே நீங்கள் பரலோகத்தை அனுபவித்திருக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் போதே பரலோகத்தை குறித்த நல்ல சிந்தை உங்களுக்கு இருக்கணும். அந்த பூமியில் இருக்கும் போதே பரலோக ராஜ்யத்தை குறித்து நீ சரியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஆவியானவர், இந்த ஆனஸ்ட், இந்த அச்சாரம் உங்களுக்கு உதவி செய்கிறார். பரலோகத்தை குறித்து நமக்கு காண்பிக்கிறார். பரலோகத்தின் அனுபவங்களை நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை நாம் அனுபவிக்க அவர் உதவி செய்கிறார். பாருங்கள், ஒரு பொல்லாத மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறார். ஒரு சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் இயேசு மாற்றினார். ஒரு பாவத்தில் அகப்பட்ட ஒரு ஸ்திரியை அவர் மாற்றினார். அடிக்கிற கெட்ட மனுஷனை கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவர் கனியுடையவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல வார்த்தைகளை பேச, உண்மை பேச, பொய் பேசுகிறவனை பொய் பேசாதவனாக மாற்றுகிறவர் தான் இந்த ஆவியானவர். பொய் பேசாத ஒரு வாழ்க்கை, சிலர் சொல்லுவாங்க பொய் பேச முடியாமல் இருக்க முடியுமா? பொய் பேசாத ஒரு வாழ்க்கை, உண்மையை பேசுகிற ஒரு வாழ்க்கையை நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறவர் தான் நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனம் ஏதாவது ஒரு பொய் சொன்னால் அவருடைய இருதயத்தில் ஒரு குத்தல் உண்டாகும், அவருடைய இருதயத்தில் ஒரு துக்கம் உண்டாகும், அவங்க இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாகும். அவங்க திரும்பவும் அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அழுதால்தான் அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆகவே பொய் சொல்லுகிற மனுஷனை, பொய்யனை உண்மையுள்ளவனாய் மாற்றுகிறார். கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவனை நல்ல வார்த்தைகள் பேசுகிறவனாக ஆவியானவர் மாற்றுகிறார்.
பரலோக சிந்தை இல்லாதவனை பரலோக சிந்தை உள்ளவனாக இந்த ஆனஸ் இந்த அச்சாரம் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச ஜீவியம் செய்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பொய் சொல்ல வேண்டும்? எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? எந்த ஆதாயத்துக்காக நாம் பொய் சொல்ல வேண்டும்? உண்மை பேசி பழக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் நரகமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல படிக்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த நல்ல பொய்யோ கெட்ட பொய்யோ ஏப்ரல் ஃபூலுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. ஏன் பொய் சொல்ல வேண்டும்? விசுவாச ஜீவியம் செய்கிற தேவனுடைய ஜனங்கள் பொய் சொல்லி பிழைக்கிற அவசியமே இல்லை. சொல்லப்படலாம். அல்லேலூயா. உண்மையை பேசி பழகுங்கள். உண்மைக்கு மாறானது எல்லாம் தீமையினால் உண்டாகிறது. தீமையை செய்கிறவன் பிசாசு, தீய சக்திகள். பொய் நம்முடைய வாழ்க்கையில களையப்பட வேண்டும். மெய்யை பேசுங்கள். பிறப்புடனே மெய்யை பேசுங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மேல பேசுற வார்த்தைகள் தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன பொய் சொல்லி பழகிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய பொய் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு ஆவியின் கனி உங்களுக்குள்ள சிருஷ்டிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரணும். பொய்யனை மெய்யனாய் மாற்றுகிறவர் இந்த ஆவியானவர். ஆகவே ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியின் கனி நமக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சுபாவங்களை மாற்றுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியின் கனி என்றால் பொல்லாத சுபாவங்களை, தீய சுபாவங்களை மாற்றுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை செய்யணும், கொடுக்கணும். இரண்டாவது ஆவியின் கனி நமக்குள்ள என்ன செய்யணும்? செய்யணும், காணப்படும். மூன்றாவதாக நீதியின் கனி. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது நீதியின் கனியை குறித்து படிக்கிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். நீதியின் கனிகள் நமக்குள் உண்டாக வேண்டும். நாம் பழுத்த பழமாக வேண்டுமானால் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனி, நீதியின் கனி நமக்குள் உண்டாகணும். நீதியின் கனி என்றால் என்ன? நாம் பழுத்த பழமாக வேண்டுமானால் கூடை என்பது சபை. கூடைக்குள் இருக்கிற பழங்கள் விசுவாச தேவனுடைய ஜனங்கள். இவர்கள் பழுத்த பழங்களாக வேண்டுமானால் அல்லது கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய வேண்டுமானால் நீதியின் கனிகள் காணப்பட வேண்டும். இந்த நீதியின் கனி என்றால் என்ன? அதுதான் விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியத்தினால்தான் நீதியின் கனிகள் உண்டாகிறது. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு நீதியின் கனிகள் இல்லை. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படி விசுவாசித்தான் பாருங்கள். முதலாவது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் தருவேன். ஆபிரகாம் அதை என்ன செஞ்சான்? அப்படியே நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இரண்டாவதாக கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இது நம்ப முடியாத காரியம். சரீரம் செத்து போய்விட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அது அப்படியே நடந்தது. ஆனால் அதற்கு பின்னாடி விசுவாசித்தான் பாருங்க. அந்த விசுவாசம் தான் விசேஷமானது. ஆனால் அதற்கு பின்பு விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னார், ஈசாக்கை பலி செலுத்த சொன்னார். அங்கேயும் அவர் விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் உனக்கு அல்லது எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் சொன்னார், நாம் விசுவாசிப்போம். ஒரு நன்மையான காரியம்,
ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஒரு பாக்கியமான காரியம். இதை உன் வாழ்க்கையில் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, பாலும் தேயும் ஓடுகிற தேசத்தை தருவேன், ஆண்டவரே சோத்திரம். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உன் குமாரனை எனக்கு பழி செலுத்து என்று சொல்லும் போது அங்கேயும் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கடினமான காரியத்தை சொன்னால் நீ விசுவாசிப்பாயா? உனக்கு அருமையான காரியங்களை நீ சொன்னால் விசுவாசிப்பாய். உனக்கு அருமையான காரியங்களை உனக்கு சொன்னால் உனக்கு விசுவாசிக்க முடியும். பலி செலுத்த சொன்னால், இழக்கும்படி சொன்னால், உனக்கு உள்ளதை எல்லாம் கொடுக்கும்படி சொன்னால் உன்னால் விசுவாசிக்க முடியுமா? பதில் சொல்லு. ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழக்க ஆயத்தமானார். ஆகவே அவனுக்குள்ள அது நீதி என்று எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்த வண்ணமாகவே தன் மகனை பலி செலுத்த சொன்ன போதும் அவன் விசுவாசித்தான். வீட்டில இருந்து மூரியா மலை 3 நாட்கள் பிரயாணம். அவன் வீட்டில இருந்து 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மலைக்கு போக வேண்டும். நடந்து நடந்து 4 பேர் போகிறார்கள். ஒன்று ஆபிரகாம், இன்னொன்று ஈசாக்கு, 2 வேலைக்காரர்கள். 4 பேர் நடந்து நடந்து போகிறார்கள். என்ன யாத்திரையா இருக்கும்? நல்ல சந்தோஷமா சிரிச்சு அப்படி போயிருப்பாங்க நினைக்கிறீங்களா? மௌன யாத்திரை. அந்த 3 நாட்களும் 4 பேரும் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா அவன் அதைக்கப்பட்டிருப்பான், சோர்ந்து போயிருப்பான் என்று? இல்லை, அவனுடைய விசுவாசம் பலன் அடைந்தது. அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் சர்வ வல்ல தேவனை விசுவாசித்தான். அங்கே அவனுடைய விசுவாசம் அவனை பலப்படுத்தினது. வீட்டை விட்டு வா என்று சொன்னான். அவன் விசுவாசித்து வந்தான். கர்த்தர் அவனுக்கு தேசத்தை கொடுத்தார். குமாரனை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் குமாரனை கொடுத்தார். இப்ப குமாரனை கேட்கிற கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவன் புறப்பட்டு போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசம் என்பது இயற்கையை விஞ்சியதுமான காரியமாக இருக்கிறது. விசுவாச ஜீவியம் உடையவன் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நீதியின் கனிகள் என்பது விசுவாசத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன தேவை என்றாலும் கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் உடுத்துவிப்பார், கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் விசுவாச செய்தியை பார்த்தீங்களா? இதுதான் நீதியின் கனிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா தான் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதியின் கனிகள் இருக்கிறதா? விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. நம்முடைய ஜீவியம், இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிற காலங்கள் கொஞ்ச காலங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற வருஷங்கள் கொஞ்ச வருஷங்கள். இந்த நாட்களிலே பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்களை கண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கசக்க கூடாது. வாழ்க்கையை கசப்பதற்கு, உயிரை கசப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. உங்க வாழ்க்கையை கசக்க கூடாது. சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில கஷ்டங்கள், சில வியாதிகள், சில வறுமைகள், சில தரித்திரங்கள், சில காரியங்கள் இந்த பூமியில நமக்கு சம்பவித்தால் விசுவாசம் சொல்லணும். உங்கள் விசுவாசம் சொல்லணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கிருபை தருவார், இன்னமும் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று சொல்லணும். இதுதான் நீதியின் கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமான கடன் பிரச்சனைகளுக்காக, அற்பமான கடன்களுக்காக, அற்பமான காரியங்களுக்காக வாழ்க்கையை கசந்து மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆவியின் கனி இல்லாதவர்கள், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி இல்லாதவர்கள், மட்டுமல்ல நீதியின் கனி இல்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். ரட்சித்த ஆண்டவர் நடத்த மாட்டாரா? ரட்சித்த தேவன் பலன் தர மாட்டாரா? ரட்சித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்து முடிக்க மாட்டாரா?
அதாங்க விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எனக்கு செய்து முடிக்க மாட்டாரா? கர்த்தர் எனக்கு செய்வார். இது என்னுடைய விசுவாசம். இதுதான் நீதியின் கனி. உங்க வாழ்க்கையில் அந்த கனி இருக்கா அப்படின்னு அங்கு பார்த்திருக்கேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை சந்திக்கிறவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உடையவர்கள். ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிறவர்கள் ஓ ஆவியின் கனி உடையவர்கள். ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்க போகிறவர்கள் ஓ விசுவாச ஜீவியம் நீதியின் கனி உடையவர்கள். அல்லேலூயா. சபைக்குள் இருக்கிற சபை கூடை, இந்த கூடைக்குள்ள இருக்கிற பழம் பழுத்த பழமாக வேண்டும். இந்த பழம் 2 விதங்களில் பழுக்க முடியும். ஒன்று தீமையினால் பூரணப்பட முடியும், இன்னொன்று கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய முடியும். அல்லேலூயா. அழுகி போயிடக்கூடாது, துர்நாற்று வீசிடக்கூடாது. கூடைக்குள்ள இருக்கிறோமே பாதுகாப்பு நினைச்சிடக்கூடாது. கூடைக்குள்ள எதற்காக கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார்? நீ பழுத்த பழமாய் மாற வேண்டும், நீ பூரணனாய் மாற வேண்டும், நீ கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய வேண்டும். அந்த கூடைக்குள் இருந்த பழுத்த பழங்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்தது. கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலரை பார்த்து, நான் அவர்களை நீ மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார். நியாய தீர்க்கிற மாதிரி நம்முடைய ஜீவியம் போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த கூடை சபை, அந்த கூடைக்குள்ள இருக்கிற பழுத்த பழம் ஆண்டவர் விரும்புகிற கனியா இல்ல வேறொருவன் விரும்புகிற கனியா என்பதை நீங்கள் நான் உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. எப்படி படுத்திருக்கிறது? கல் வச்சு படுத்திருக்குதா? எப்படி படுத்திருக்கிறது? ஸ்ப்ரே அடிச்சு படுத்திருக்குதா? எப்படி படுத்திருக்கிறது? அப்படியே நைந்து படுத்திருக்கிறதா? வாடி படுத்திருக்கிறதா? அதல்ல, அதல்ல. தானாக படுத்திருக்க வேண்டும். கனி உள்ள ஜீவியம் சபை கூடை. இந்த கூடைக்குள் பழுத்த பழமாகி மாறணும். பழுத்த பழம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பூரணத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அந்த கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்படியானால் அந்த கனி ஆவியின் கனி. அப்படியானால் அந்த கனி நீதியின் கனி. ஒரு சொல்லலாமா? அதாவது உதடுகளின் கனி. என்ன கனிங்க? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டியது உதடுகளின் கனி. உதடுகளின் கனி என்பதை 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த உதடுகளின் கனி என்பது 2 காரியங்கள் உண்டு. எபிரேயர் 13:15 உதடுகளின் கனி என்பது ஸ்தோத்திர பலியை காண்பிக்கிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு மகிமையாய் செலுத்த கடவோம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஸ்தோத்திர பலி, இந்த உதடுகளின் கனி இருக்கிறதா? உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல பழைய பாடல் ஒன்று உண்டு. சாப்பாட்டு வேலையில படிக்கிற பாட்டு. என்ன பாட்டு? அங்கே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்திடுவோமே, இயேசுவின் நாமத்தினால் செலுத்திடுவோமே. நாளை தினம் ஊனுடைத்தா என் சிந்தைகளை, நாளை தினம் கவலையற்றதாக்கினரா ஸ்தோத்தரிப்போமே, கவலையற்றதாக்கினரா ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்போம் இயேசு தேவனை. நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்போமே, நம் ஜீவனுள்ள ஆமென். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவர் தினமும் நம்மை தினமும் நம்மை போஷிப்பதால். அப்படிங்க இப்படியெல்லாம் பாட்டு படிச்ச பிறகுதான் அந்த காலத்துல சபையில சாப்பாடு வச்சாங்கன்னா இந்த பாட்டை படிச்சு ஜோமன்ன பிறகுதான் சாப்பாடு செய்ய முடியும், தொட்டு சாப்பிட முடியும். ஆகவே உதடுகளின் கனி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற அனுபவம். உதடுகளின் கனி நமக்கு காணப்பட வேண்டும். எப்போது ஆண்டவருக்கு துதி செய்கிற அனுபவம். எதையாவது வாழ்க்கையில் ஆண்டவர் தந்துட்டாங்கன்னா உடனே துதிக்கணும்.
உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரங்கள் நீங்க கூடாது. உங்க உதடுகளில் உங்கள் வாயில எது நீங்க கூடாது? எது நீங்க கூடாது? ஸ்தோத்திரங்கள் நீங்க கூடாது. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்ய பழகணும். இதுதான் உதடுகளின் கனி. எல்லாவற்றுக்கும் எப்போதும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் பிரச்சனைகளானாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல பழகணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்றீங்களா? வீட்டுல எத்தனை சொல்றீங்க? எப்போதும் என் வாயில நீங்காம இருக்கணும். இதுதான் உதடுகளின் கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, 4 மணிக்கு எழும்பி கர்த்தரை துதிக்கணும். யாரெல்லாம் துதிக்கிறீங்க? 4 மணிக்கு கை பார்த்தா 4 மணி நமக்கு தான் இரவு ஃபுல்லாக நமக்கு சொந்தமானதை 4 மணிக்கு யாரெல்லாம் துதிக்கிறீங்க? 5 மணி 5 மணி வச்சுட்டீங்களா? சரி, ஓகே. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம வாயிலிருந்து நீங்காம இருக்கணும். இதுதான் உதடுகளின் கனி. இந்த கனியில கர்த்தர் மகிமைப்படுறார். கர்த்தர் இதை விரும்புறாரு. ஆண்டவர் உங்களை கொண்டு மகிமைப்படுறாரு. நீங்க துதிக்கிற ஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறாரு. நீங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க, இப்படி துதிக்கிற அனுபவம் உங்கள்கிட்ட இருந்துச்சா? இன்னைக்கு மாறி இருந்துச்சு. ஹல்லேலூயா, உதடுகளின் கனி. ஹல்லேலூயா. உதடுகளின் கனி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இருக்கணும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கணும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்கணும். அப்ப நான் சொன்னேன், உதடுகளின் கனி 2 காரியம் சொன்னேன். 1, துதி செய்வதை, ஸ்தோத்திர பலியிடுவதை காண்பிக்கிறது. 2, 57ஆம் அதிகாரம் ஏசாயா 19ஆம் வசனத்தை படிக்கும்போது உதடுகளின் கனியை குறித்து அங்கே வாசிக்கிறோம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் கனியை பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். வாசிக்கப்படலாம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலன் என்பது சமாதானம். உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா? யாவரோடும் சமாதானமா இருக்கீங்களா? ஒரு குடும்பமானாலும், ஒரு சபையானாலும், ஒரு புருஷன் மனைவியானாலும் சமாதானம் தேவை. எந்த காரணத்தினாலும் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிற எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்தை, அந்த ஜீவியத்தை நாம் அனுமதிக்க கூடாது. ஒரு காரியத்தினால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகுமானால் அந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. சமாதானமா இருக்கீங்களா? ஒருவருக்கு ஒரு சமாதானம். உங்க வாழ்க்கையில சமாதானம், தனிப்பட்ட முறையில உங்க இருதயத்துல சமாதானம் இருக்கா? தெய்வீக சமாதானத்தால நிரம்பி இருக்கீங்களா? இது உதடுகளின் கனி. புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கா? சமாதானம் இல்லைன்னா, சமாதானம் இல்லைன்னா சமாதானம் ஆயிடணும். ஆமா, சமாதானம் ஆயிடணும். ஒரு முறை ஒரு சகோதரர் சாப்பிட்டு இருந்தார். திடீர்னு கட்டக் அப்படின்னு ஒரு கல் எழுந்துச்சு. மனைவி ஓடி வந்து, என்னங்க கல்லை கடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், கல் மட்டும் கடிப்படுங்க, சோறும் சேர்ந்து தான் என்ன செய்யுது படி கடிப்படுது அப்படின்னா அவர் அமைதியாக பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? கல் மட்டும் இல்லை, சோறும் சேர்ந்து தான் கடிப்படுது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை ஒரு செகண்ட்ல தடாலடியா அலை பிள்ளைக்கு என்ன செஞ்சிடலாம், தூக்கி வீசி ஒரு ஆட்டத்தையே போட்டுடலாம். பிரயோஜனம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது காரியத்தில் நமக்கு சமாதானம் இல்லை என்றால் ஆண்டவர் சொன்னாரு, உன் சகோதரன்கிட்ட உனக்கு பகை இருக்குமானால், உன் சகோதரன்கிட்ட உனக்கு சமாதானம் இல்லாமல் இருப்பாயானால்
உன் காணிக்கை அங்க வச்சுக்கிட்டு முதலாவது உன் சகோதரனோடு என்ன செய்ய, ஒப்புரவாக, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்படி ஜெபிக்கிறோமா? இப்படி வாழ்றோமா? சமாதானம் இருக்கா? எனக்கு அருமையானவர்களே, சமாதானம் இல்லை என்றால் உதடுகளில் கனி இல்லை. உதடுகளில் கனி இல்லை என்றால் நீ பழுத்த பழமாய் மாற முடியாது. நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பழமாய் நீ மாற வேண்டியதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திக்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக, விலையேறப்பட்ட பலனாக இல்லாவிட்டால் பழுத்த பழமாக நீ மாற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன்னதாக தன் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பேதுருவே, உனக்கு ஒரு 10 கோடியை பேங்க்ல போட்டுட்டு போறேன்னு சொல்லல. யோவானே, நீ என்னை ரொம்ப நேசிச்ச, உனக்கு ஒரு 8 கோடியை இந்த ஐரோப்பிய பேங்க்ல நான் போட்டுட்டு போறேன்னு சொல்லல. எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு தன் சீஷர்களை அழைத்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. சீஷர்களை குறித்து நீங்கள் படிக்கும் போது அவர்கள் உடுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்கள், தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருந்தார்கள், புசிப்பதற்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தார்கள், பணம் இல்லாமல் இருந்தார்கள். சமாதானம் இல்லாமல் ஒரு நாளும் இல்லை. ஹல்லேலூயா. வீடு இல்லாமல் இருக்கலாம், மாடு இல்லாமல் இருக்கலாம், மாடு இல்லாமல் இருக்கலாம், வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். சகோதரனே, இயேசு தந்த சமாதானத்தை நீ இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஸ்திரங்கள் வரும் போகும், சாப்பாடு வரும் போகும், பணம் வரும் போகும், பட்டம் படிப்புகள் வரும் போகும். சமாதானம் வந்து போகக்கூடாது, அதை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்து போனது எது தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமானது எது தெரியுமா? என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். இதுதான் உதடுகளின் கனி. சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். எனக்கு அருமையானவர்களே, சிறிய காரியம் போதும் சமாதானத்தை கெடுக்க. சமாதானத்தை இழந்துடக்கூடாது. பிசாசு சமாதானத்தை கேடை உண்டாக்கி பண்ணி வருவான். ஒரு சின்ன காரியம் போதும் சமாதானத்தை கெடுப்பதற்கு. அவங்க கிட்ட பேசினா என் சமாதானம் கெட்டு போகணும்னா திரும்புவாங்க. அவங்களோட அதிக நேரம் பேசினா என் சமாதானம் கெட்டு போயிடும்னா அமைதியா இருங்க. சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு எதை செய்தாலும், சமாதானம் இல்லாமல் நீங்க ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தசம பாகங்கள், காணிக்கைகள், ஏராளமாய் பணங்களை, பொருட்களை என்ன கொடுத்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. முதலாவது சமாதானத்தை காத்துக்கொள். அப்ப சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய பரிபூரணத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில 4 விதமான கனிகள் அவசியமாக இருக்கிறது. 1, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். 2, ஆவியின் கனிகள். 3, நீதியின் கனிகள். 4, உதடுகளின் கனிகள். உதடுகளின் கனிகள் 2 விதம். 1, ஸ்தோத்திர பலி செலுத்துவது உதடுகளின் கனி. 2, சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வது உதடுகளின் கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கனிகள் பூமியிலே, இந்த கனிகளை பக்குவப்படுத்துவது யார் என்பதை அடுத்த வாரம் படிக்க போறோம். இந்த கனிகளை பக்குவப்படுத்துவது எது, பக்குவப்படுத்துவது யார்? இந்த 4 விதமான கனி நமக்குள்ள இருந்தால் நாம் அவருடைய வருகையில விலையேறப்பட்ட கனிகளாய் காணப்படுவோம். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற கனிகளாய் காணப்படுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த கனிகள் இல்லை. நாம் படிக்கிற வேத பாட சத்தியம் என்ன? பழுத்த பழக்கூடிய தரிசனத்தை அவன் கண்டான். பழங்கள் இருந்தது, கூடை இருந்தது, ஆனால் கனிகள் அழுகி போயிருந்தது. கனிகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக இல்லை. அங்கே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. கர்த்தர் அந்த பழங்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் இவர்களை என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? கூடைக்குள்ள வச்சிருக்கிறாரு. கூடைக்குள்ள இருக்கிறனா நாம எப்படி மாறணும்? பழுத்த பழங்களாய் மாறணும். பழுத்த பழங்கள் என்றால் என்ன?
இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தை காண்பிக்கிறது. பழுத்த பழங்கள் என்றால் என்ன? தீமையான செயல்களில், தீய செயல்களின் பரிபூரணத்தையும் காண்பிக்கிறது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில தீமையில் பரிபூரணமானார்கள். அப்ப சபைக்குள்ள வந்தா போதாது, கூடைக்குள்ள இருந்தால் போதாது, பழுத்த பழங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளாய் மாறும். தீமை செய்கிற பழங்களாய் செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. தீமையின் பரிபூரணம் நியாய தீர்ப்பை கொண்டு வரும். கனிகளின் பரிபூரணம் அவருடைய வருகையில் நம்மை சந்திக்க வைக்கும். ஹல்லேலூயா. வசனங்களின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வளர்க்கட்டும்.